ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாத ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை, அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை, 17 + ஒரு 20 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். 16 வயசுலேருந்து 20-21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு 8ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய ராகு பகவான், 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான், இந்த 2 கிரகங்களும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இது வரைக்கும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், அஷ்டம சனியில் சொல்ல முடியாத துயரங்கள், கஷ்டப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான். 3 நட்சத்திரத்தில் ஆயில நட்சத்திரக்காரர்கள் சுக்கிர தசையில் கஷ்டப்பட்டிருக்காங்க. சந்திர தசையில் இருக்கிறவங்க பெரிய கஷ்டங்களாக அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அப்படின்னாக்கா தசைகளும் சரி இருக்காது. 8ஆம் இடத்துல ராகு வருது. ஒரு சில பேர் பயங்காட்டுறாங்க, 8ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுனாக்கா பிரச்சனைகள் கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு உண்டு. குரு பார்வை ஒன்றே சிறப்பு. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாத்திலையுமே வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் 8ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் சரி, 2ஆம் இடத்துக்கு கேது வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. படிப்பில் நல்ல மாற்றங்கள், போட்டித் தேர்வுகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள். இது வரைக்கும் லவ்வில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு கஷ்டம், அதாவது மனசு ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மேல் படிப்புக்காக இப்போ வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போனாலும் சரி, இது எல்லாமே மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். 8இல் ராகு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் வளர்ச்சி. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பணம் வரும், நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேலை வரும், புதிய வேலை வாய்ப்புகள். புதுசாக நீங்கள் வேலை தேடுறீங்களா, வேலை கிடைக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான ஏற்றங்கள். ஏன்னா அஷ்டம சனி அது சொல்லவே தேவையில்லை. எந்த வேலையும் சரியாக அமையாமல், எந்த தொழிலும் சரியாக அமையாமல் உடல்நிலை பாடாப்பட்டிருக்கோம், குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்க போகிறீங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வேலை ரீதியாக ஏற்றங்களை பார்ப்பீங்க. ஏன்னா சுக்கிர தசை அப்படிங்கிறது சந்திரனோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது, சுக்கிரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது. ஆயில்ய நட்சத்திராதிபதி புதன். இதில் சந்திர பகவான் இருக்கும்போது இந்த புதன் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் புதனும் நன்மை செய்யாது. அதனால் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. திருமண ரீதியாக இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் உடனே கைக்குடி வரும். திருமணத்தில் நல்ல ஒரு மாற்றம். 2ஆம் இடத்துல கேது இருக்குது குடும்பஸ்தானத்தில். இது குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களை கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் சூரிய பகவான். சூரியன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கேதுக்கு மறையக்கூடாது சூரிய பகவான். இப்போ 3ஆம் இடத்துல கேது பகவானுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் போகும்போது மட்டும் ஐப்பசி மாதம் மட்டுமே
ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர மற்ற இடங்களில் சூரிய பகவான் டிராவல் பண்ணும்போது பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, வேலைவாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சுக்கிரதசை இது வரைக்கும் என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்திச்சோ அந்த கஷ்டங்கள் இருக்காது. திருமணத்துலேயும் ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருக்கிறீங்க, டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கனாக்கா இப்போ ஒரு சில பேர் வந்து சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பேச்சுவார்த்தை இப்போ நடத்தலாம். நீங்கள் குடும்பத்தில் போயிட்டு அவங்க குடும்பத்தில் போயிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கனாக்கா இப்போ சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சார், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலமையில் டைவர்ஸ் கிடைச்சி மறுவாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். பசங்க இருக்காங்களா, ஒரு சில செலவுகள், வீண் செலவுகள், அதை வந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வீண் செலவா இல்லை நல்ல செலவான்னு நீங்கள் பார்த்துங்க. ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஒரு வேலை கிடைக்கிறது, பெருசாக வேலை கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜாப்லாம் ஒரு சில பேர் கிடைக்கும். பர்மனெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். கொடுத்த கடன் வரல, நிறைய பேருக்கு வந்து செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா, அதாவது பயிற்சி காலத்தில் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டிருந்தா, தசாபுத்தி நடக்கும்போது செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டிருந்தால் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதாவது பண ரீதியாக மணி கொடுத்துருந்தீங்கனாக்கா வந்திருக்காது. நிறைய பேருக்கு வந்து பணம் கொடுத்து வரல, கொடுத்த பணம் வரல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, ஏன்னா பொருளாதாரத்தில் நெருக்கடி, அது மாதிரியான நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துச்சு இந்த சனி பகவான். இது எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரும். ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு சனி பகவான் தான் வீடு கொடுத்த கிரகம். அவர் 2ஆம் இடத்துல ராசிக்கு 9ல் அதிகப்படியாக நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறதுனால கெடுபலன்கள் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு புதுசாக தொழில் தொடங்குறது மட்டும் வேண்டாம், புதுசாக ஒரு வேலை தொடங்குறது வேண்டாம், பார்த்து பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சக்திக்கு மீறி எதுவும் பண்ண வேண்டாம், அடுத்தவங்க பேச்சு கேட்டு எதுவும் பண்ணாதீங்க. இது மாதிரி பண்ணாமல் இருந்தால் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம். 37 வயசுக்கு மேலே 43 வயசு வரைக்கும் சூரிய தசை, 43 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் சந்திர தசை, 53 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய தசைகள். அதாவது சூரிய தசைங்கிறது ராசிக்கு 2 குடையவர், சந்திரன் அப்படிங்கிறது ராசியாதிபதி லக்னாதிபதினு வச்சுப்போம். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ராசிக்கு 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. அப்போ கடகராசிக்கு கெடுக்காத கிரகம் எதுன்னாக்கா இந்த சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கும்போது இந்த 3 தசைகளும் நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. செவ்வாய் தசையும் சூரிய தசையை தவிர்த்து சந்திர தசையில் சொல்ல முடியாத துயரங்கள். ஏன் சந்திர தசை அப்படின்னாக்கா நட்சத்திராதிபதி புதன், அதாவது ஆயில்ய நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பார். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திராதிபதியை பார்க்கணும். அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம், சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் இப்போ சந்திரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. 3, 6, 10, 11 இந்த புதன் இல்லாமல் வேற எங்கேயாவது இருந்துச்சுனாக்கா இந்த சந்திர தசையில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் அஷ்டம சனி மட்டும்தான். அஷ்டம சனிக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். தொழில் ரீதியாக ஏற்றம். இப்போ வந்து ஒரு வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நபர்கள், பின்னாடி சேர்ந்த நபர்கள் கூட நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்த்துருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும். நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. இந்த அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களாக மாறப்போகுது. நீங்கள் யாரெல்லாம் வந்து எதிரிகளாக நினச்சிங்களோ அவங்களாம் நண்பர்களாக மாறுவாங்க. சொந்த பந்தங்களில் வந்து நிறைய நெருக்கடிகளை கொடுத்துச்சுல, அது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை இந்த 3 தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும். 3 தசையில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை பலு எதுவாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு நிறைய நெருக்கடிகள், இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருந்துச்சு, நிறைய பிரிவுகள் இருந்துச்சு, எல்லாமே மாறும். வாரிசுகள் வழியில் வந்து தேவையில்லாத செலவுகள், இந்த செலவுகள்லாம் குறையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறத விட குரு பார்வை இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய பணம் வந்து சேரும். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து அவ்வளோதான், இந்த பணம் வராதுன்னு நினச்சிருப்பீங்க. திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஒரு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர்னு ஒரு இடம் மாற்றுவீங்க, அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகும். இது மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கணுமோ அத்தனை நல்ல பலன்கள் இந்த 3 தசைகளும் உண்டு. 60 வயசுக்கு மேலே 78 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை சொல்லவே தேவையில்லை. தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து இந்த ராகு பகவான் தசை நடத்தினா கூட இப்போ கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அவயோகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்க சுய ஜாதகத்தில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ராகு தசையை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கஷ்டம்தான். இப்போ 78னா 72 to 78 என்னோட கணக்குப்படி.
இது மாதிரி பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள்ல ராகு தசை நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு இல்லையா? இப்போ மறைவு ஸ்தானத்துல ராகு இருக்கார் கோச்சார ரீதியா. வீடு கொடுத்த கிரகம் சனி 8ஆம் இடத்துல 8 குடையவன் ஆட்சி பெற்றிருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 8 குடையவன் 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு தான். அதுக்கு குரு பார்வைச்சுன்னு வச்சுக்கலாம், இன்னும் சிறப்பு. கோச்சார ரீதியா இந்த அமைப்பு இருக்கு. இதே தசை நடத்தக்கூடிய கிரகமா இருந்துச்சுனாக்கா அருமையா இருக்கும். இப்ப தசை நடத்தக்கூடிய கிரக ராகு அவயோகத்துல இருந்து கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும், நிறைய கெடுபலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும், இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க அஷ்டம சனியில அது எல்லாமே மாறும். தொழில் ரீதியா, வேலை வாய்ப்பு ரீதியா, வாரிசுகள் ரீதியா நிறைய ப்ராப்ளம். அதாவது பசங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, அந்த பணம் திரும்பி வரல, எந்த தொழில் பண்ணாலும் கஷ்டத்தை கொடுக்குது. இது மாதிரியான அமைப்புகளை நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ராகு தசையில. இப்போ சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி, உடல்நிலை ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். என்னதான் இருந்தாலும் ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை தான். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்காது. 78 வயசுக்கு மேலே 94 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை சொல்லவே தேவையில்லை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா குரு தசை. அந்த குரு பகவான், ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி கடனை கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துருக்கும் அஷ்டம சனியில். அந்த கடனும் நோயும் இப்போ கண்ணு கட்டின தூரம் போகும். 8ஆம் இடத்துல குருவுடைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வராத பணம் வந்து சேரும், கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுப்பீங்க. உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா நோய் நொடி தொல்லைகள் இருக்காது. இல்லை நான் எடுத்த சாப்பிட்டேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னாக்கா உடல் ரீதியாக தொந்தரவுகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பலமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு தசைங்கிறது அந்த அளவுக்கு நல்ல தசை. இப்போ 12ஆம் இடத்துல இருக்குது. கோச்சார ரீதியாக 12ஆம் இடத்துல வந்துச்சு. இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு கடன் வாங்கி கடன் கொடுக்க வைக்கும், மருத்துவ செலவுகளை கம்மி பண்ணும். எல்லாமே நல்ல பலன்களை தான். அந்த நல்ல பலன்களை நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதாவது அதுக்குண்டான தயார் அமைப்பில் இருக்கணும். நீங்கள் உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. பெருசாக கடன் வாங்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. செய்கிற தொழில் செஞ்சுட்டு வாங்க, செய்கிற வேலையை செஞ்சுட்டு வாங்க, நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு அமைப்பில் இந்த காலகட்டங்கள் உண்டு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்னன்னாக்கா குரு தசையில் குரு ராகு இல்லைனா குரு கேது இந்த தொடர்புகளில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த டைமில் பண வரவுகளை கொடுக்கும். குடும்ப பொருளாதார மேன்மையெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்லாவே இருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க, சொல்ல முடியாத கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அஷ்டம சனியில். எல்லாமே தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு தசைக்கும் 8ல் ராகு இருக்குது, உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்குமோன்னு நினைக்காதீங்க, கொடுக்காது. அந்த அளவுக்கு கொடுக்காது. குரு பார்வை இருக்குது. உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான். நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து பார்க்குறாரு. குரு ராகு கனெக்ட் ஆகுது. நான் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். 2ஆம் இடத்துல கேது, இது சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக கெடுபலங்களை செய்யாது. வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது கூட கேது பகவான் அந்த அளவுக்கு பெரிய கெடுபலங்களை கொடுக்காது. ஏன்னா சூரியனோட வீடு கொடுத்த கிரகம் சூரிய பகவான். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதும் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை தசாபுதி ரீதியாக கொடுப்பார்கள். நன்றி.